கடந்த மே மாதம் டெல்லியில் இருக்க ஜந்தர் மந்தர் அப்படின்ற அந்த திடலில் இந்திய மல்யுத்த வீராங்கனைகளால் ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த குழுவோட தலைவரும் பிஜேபி கட்சியுடைய எம்பியுமான பிரிஜ் பூஷன் அப்படின்றவர் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்ற அந்த காரணத்துக்காக அங்கே போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இவங்க மேலே எல்லாத்தையும் டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை அந்த இடத்துல இருந்து கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தினாங்க. இதனால் அந்த போராட்டம் அப்போ டெம்பரரியாக நிறுத்தப்பட்டது. ஸோ இப்போ சாக்ஷி மாலிக், அதாவது இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த அந்த பெண் மல்யுத்த வீராங்கனை, நான் இனிமேல் ரெஸ்லிங்கை விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்லிங்கை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த குழுவுக்கு புதுசாக சஞ்சய் சிங் அப்படின்னு ஒரு தலைவரை நியமிச்சிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜ் பூஷனுடைய நெருங்கிய நண்பரும் பிஸ்னஸ் பார்ட்னரும் தான் இந்த சஞ்சய் சிங் அப்படின்னும், அவருக்கு கீழே நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்லிங்கை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லி கண்ணீர் மல்க பேட்டி